மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஒன்னும் தப்பு இல்ல. விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறார். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. உட்காருங்க உட்காருங்க. உங்களை சொல்ல உங்களை சொல்ல பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இது அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்கோன்னு ஸ்டாலின் இருந்து கலைஞர் இருக்கும்போது ஒன்றும் பண்ணல, ஸ்டாலின் இருந்து ஒன்றும் பண்ணல, அவன் புள்ள ஒன்றும் பண்ண போறதும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? திருடின படத்தையே காட்டிட்டாரு. கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கிறது சும்மா ஓரளா ஒரு மயிர் இழதான். இத ஒரு பெருசா மாற்றம் எதுவும் இல்லை, ஏமாற்றம் தான் இந்த ஆளுநர்களே பார்க்கப்படுகிறது. ஏமாற்றம் தான் மிச்சம் மக்களுக்கு. எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவன் கணக்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருக்கின்றது. அரசியல் சூழலின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. சில பேர் எண்ணி தவறான சிந்தனையில் இருக்கிறாங்க, அவர்களால் திருத்திக் கொள்வாய் என்று எதிர்பார்க்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழலாளர்களில் வரும் போல அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள்